வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26 கருணாஸோட மகனான கிரண் கருணாஸோட மூவியான யூத் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த நிலையில அந்த படத்தோட ப்ரீ பிரஸ் மீட் வந்து நடந்துருச்சு. அதுல அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்ட தனுஷ், அதுக்கு மட்டும் இல்லாம கென் கருணாஸோட அப்பாவான கருணாஸ், அவங்களுடைய அம்மாவான கிரேஸ் மற்றும் நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த மாரி நெறைய ஒரு திரைப்பட்டாலுமே அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிச்சு. அந்த அந்த படத்துல பத்தின நெறைய விமர்சனங்கள பேசும்போது, கருணாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாருக்கு ஒருத்தர பார்த்தாவே நல்லா தெரியும். அவரு வந்து அவர் பார்க்கும்போதே அவங்கள பிரெடிக்ட் பண்ணிருவாரு. அதாவது இவங்களால என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்கள ஈஸியா கெஸ் பண்ற அந்த இது வந்து அவர் ஸ்கில் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவரால இன்னைக்கு கெஸ் பண்ணப்பட்டவங்க தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயரத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த நன்றிய மறந்து நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கருணாஸ் பேசின உடனே, அந்த நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி அ அந்த நபர் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி நெறைய குரல் வந்து அந்த கிரவுட்ல வந்து ஒலிச்சுது. அதுக்கு வந்து தனுஷ் சார் வந்து குடுத்த ரியாக்ஷன் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம கருணாஸ் வந்து சிவகார்த்திகேயனா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோட டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கெர்ன் கர்னாஸோட இந்த யூத் மூவி வந்து மார்ச் 26 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட அ ப்ரீ ப்ரீ செலிப்ரேஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. அந்த விதத்துல அந்த ப்ரமோஷனுக்காக வந்திருந்த அந்த படத்தோட 3 நாயகிகள் மற்றும் கென் கர்னாஸ் ஒவ்வொரு ப்ரமோஷன்லயும் அவங்க வந்து ரொம்ப சூப்பரா அந்த ப்ரமோஷன சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த விதத்துல ஜிவி பிரகாஷ், தனுஷ், வெற்றிமாறன் அது மட்டும் இல்லாம கருணாஸ், கிரேஸ் இந்த மாரி நெறைய பேர் வந்து அந்த விஷயத்துல வந்திருந்தாங்க. அந்த படத்தோட அந்த செலிப்ரேஷன் அப்ப கருணாஸ் பேசுனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இவனால இந்த விஷயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஏன்னா, ஒரு தடவ வெற்றிமாறன் சார் வந்து என்கிட்ட வந்து அசுரன் படத்துக்காக ஒரு கேரக்டர் இருக்கு. அத கென்ன பண்ண சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி கருணாஸ் என்கிட்ட வந்து வெற்றிமாறன் சார் வந்து கேட்டாரு. நான் உடனே அவன் 10த் தான் சார் படிக்கிறான். உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி நான் நெறைய கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெற்றிமாறன் கூட அனுப்பிச்சுட்டேன். வெற்றிமாறன் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென்ன கொண்டு போய் தனுஷ் சார் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. தனுஷ் சாருக்கு அவர மேலேயும் கீழயும் பார்த்துட்டு கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் சார் கிட்ட தனுஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வெற்றி நீங்க இவன் ஓகேவா? உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு இவன் தான் சூட் ஆவான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா த்ரூ அவுட் த மூவி நான் இவன் கூட தான் பண்ண போறேன். அப்போ உங்களுக்கு எப்படி எனக்கே ஒரு 50 அபோவ் ஏஜ் இருக்கும். இவன் என்னன்னா ரொம்ப உருண்டையா இருக்கிறான் வெற்றி. நான் அந்த அந்த படத்துக்கு கொஞ்சம் சின்ன பையனா ஒரு ஸ்மார்ட்டா அப்படிங்கிற மாரி அந்த வில்லேஜ் டைப்ல ஒரு ரோல் வேணும். அதுக்கு இவன் சூட் ஆவானா நீங்க யோசிச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ கன்வின்ஸ் ஆகல அப்படிங்கிற மாரி தனுஷ் சார் வந்து சொன்னாரு. ஆனா நான் வந்து அ நான் வந்து என்ன பண்ணேன்னா, "இல்ல சார் அவன் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 மந்த்ஸ் டைம் இருக்கு. அவன் வந்து உடம்ப இளச்சு கிளச்சு கொண்டுட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது சார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இட்ஸ் அப் டூ யூ. ஆனா எனக்கு கன்வின்ஸ்டா இல்ல வெற்றி அப்படிங்கிற மாரி தனுஷ் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமேல மொத ஷூட்டிங் அப்போ வந்து தான் நான் கென்ன பார்த்தேன். ஆ எனக்கு கென்ன பார்க்கும்போது அந்த பையனா நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்த பையனா இவன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவன் வந்து 120 கேஜிக்கு மேல இருந்தான். அப்படியே சடனா வெயிட் லாஸ் பண்ணி அந்த ரோலுக்கு பக்காவா ஃபிட் ஆகுற மாதிரி வந்திருந்தான். எனக்கு வந்து அவன்கிட்ட என்னமோ இருக்கு வெற்றி. அவன் பாருங்க கண்டிப்பா நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி அப்போ சொன்னாரு தனுஷ் சார் வெற்றி கிட்ட. அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து அவனே ஒரு படத்த டைரக்ட் பண்ணி நடிச்சு மியூசிக் பண்ணத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த மியூசிக் வந்து ஜிவி சார் கூட அவன் கொலாபரேட் பண்ணி ரிலீஸ் ஆன அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அதுக்கு கிடைச்ச அவ்ளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் என்னுடைய வைஃபான கிரேஸுக்கு தான் நான் முழுக்க முழுக்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் அ அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட வீடையே வந்து ஒரு ஹோட்டல் மாரி மாத்தி, அவங்க கேட்குற ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு கேட்குற பேப்பர்ஸு, ரைட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு கதை எழுதுறோம், பாட்டு எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப கொன்னு இழுத்துட்டாங்க. அ கிரேஸுக்கு தான் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கள கிட்டத்தட்ட 2 வருஷம் பொறுத்துட்டு இருந்ததுக்கு நான் கிரேஸுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் கிடையாது. தனுஷ் சார் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணா அது கரெக்ட்டா இருக்கும்
அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் வந்து சொல்லும்போது க்ரௌடே வந்து அந்த பர்சன் யார் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் தான் அந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் கொண்டுட்டு வந்து பிக் பண்ணி மெரினா படத்தில் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் அவர் வந்து அடுத்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை சிவகார்த்திகேயன் ஹிட் கொடுத்து இன்னைக்கு வந்து பராக்சக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய படத்தை இன்னைக்கு விஜய் சாரோட ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா ஆயிருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனுஷ் சார் தான். ஆரம்பத்துல வந்து தனுஷ் சாருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் உள்ள வந்து நெறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சிவகார்த்திகேயன தான் எதிர்நீச்சல் படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுனாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் அந்த படத்த பண்ணுனாங்க. அந்த விதத்துல வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆ நயன்தாரா மேம்க்கும் ஃப்ரெண்டு, தனுஷ் சாருக்கும் ஃப்ரெண்டு. நடுவுல நயன்தாராவுக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து அவங்க 2 பேத்தையும் எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த சினி இண்டஸ்ட்ரியுமே ஒரு சினிமா ஃபங்ஷன்ல அவங்கள பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் அதாவது இந்த பக்கம் நயன்தாரா மேம், இந்த பக்கம் தனுஷ் சார், நடுவுல சிவகார்த்திகேயன் சார் வந்து இருந்திருப்பாரு. இவங்களும் ஃப்ரெண்டு, அவங்களும் ஃப்ரெண்டு. ரொம்ப எம்பாரசிங்கான மொமெண்ட்ட வந்து சிவகார்த்திகேயன் கிராஸ் பண்ணி வந்திருந்தாரு. இந்த விஷயத்துல வந்து அன்னைக்கு அவங்க நன்றி மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருணா சொன்ன விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நன்றி அப்படிங்கிறது என் வாழ்க்கை என்னுடைய நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை முழுக்க இருக்குது. அதாவது நான் யாருக்கிட்டையும் நான் நன்றியை மறக்கல, என்னுடைய விசுவாசத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஹெல்ப் பண்ணின சேனல் முதற்கொண்டு நபர்கள் முதற்கொண்டு நான் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் அவங்களுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன், நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாரு எதை எப்போ திருச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. நான் வந்து விஜய் சார் மேலேயும் சரி, தனுஷ் சார் மேலேயும் சரி ரொம்ப அன்பும், அதுக்கு மேல மரியாதையும் வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் ரிலீஸ் அப்ப கூட நான் வந்து என்ன ரொம்ப அந்த பராசக்தி என்னுடைய மூவி ரிலீஸ் அப்போ கூட சார் கிட்ட என்ன சொன்னேன்னா, "சார் இந்த ரிலீஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க புரொடக்ஷன் சைடு யோசிச்சு முடிவு பண்ணுன விஷயம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேஜ்லயே சொன்னாரு. ஸோ எனக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதை அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது. யாரு எத எப்ப சொல்லுவாங்க. அது எப்படி திருச்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெக்டிக்கா போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில வந்து என்னுடைய ஆரம்ப கால நண்பர்களா இருக்கட்டும், என்னுடைய ஆரம்ப காலத்துல எனக்கு உதவி பண்ணுன பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்கட்டும், யாரையுமே நான் இன்னும் மறக்கல. இன்னும் என்னுடைய லைஃப் லாங் என்னுடைய த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுடைய நினைவுகள், என்னுடைய நன்றிகள் என் மனசுல இருக்கும். அத நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் வச்சிட்டுருக்கேன். அவங்கள என் மனசுல நான் வச்சிட்டுருக்கேங்கிறத யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி கோவமா சிவகார்த்திகேயன் சார் ஒரு பதிவ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து வடபழனியில இருக்கிற தன்னுடைய ஜேஎஸ் திருமண மகள் அப்படிங்கிற ஒரு திருமண மண்டபத்த வித்துட்டு தான் இப்போ வந்து தேர்தல் செலவுகள அவர் பார்த்துட்டு இருக்காராம். அது மட்டும் இல்ல, ஆதவ் அர்ஜுனாவோட அந்த ஹெல்ப்போட தான் இன்னைக்கு கட்சி வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்த எதிர்ப்புக்கு எதிரா தான் இந்த விஷயம் வந்து இப்போ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய நிறைய சொத்துக்கள வந்து இன்னைக்கு தளபதி விஜய் வித்துட்டு தான் இந்த தேர்தல் பணிகள அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாராம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வெளியாயிட்டு வருது. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.